வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நாகெல்லாம் ஒரு ஆளு சார். அவனுக்கு 5க்கும் 10க்கும் அப்படியே கொலை செஞ்சுன்னு திருடுனுக்கிற பையன். அவங்ககிட்ட இப்போ நானே ஒரு 2 லட்சம் கொடுத்துட்டு எதனா ஒன்று பண்ணுறான்னா என்ன பண்ணிவிட்டு போயிடுவான். அவனுக்கு காசை கொடுத்து கூட இவங்க விலைக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. யாரை சார் நான் நம்புறது? யாரையும் நம்ப முடியாது. அதனால் இதெல்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துன்னு நீங்கள் என் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே தெளிவாக இருக்கிற மாதிரி அப்படியே சும்மா தெளிவாக காட்டிடுறாரு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் சரி ஓகே இவங்க சொல்கிறது கான்செப்டாக கூட இருக்கட்டும். அதாவது நம்ம நாகுவோட குழந்தை, அந்த குழந்தைக்கடா பொய் சொல்லும், குழந்தை பொய் சொல்லாதுன்னு சொல்லிட்டு ஆதி காலத்திலே சொல்லியிருக்காங்க. இந்த காலத்திலேயும் அதுதான் உண்மை, குழந்தை வாயிலிருந்து பொய் வராதுன்றது. ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைய கூட்டு வச்சு விசாரிக்கலாம், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவை விசாரிச்சா உடனே அது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிரச்சனை உண்டாகுவாங்க அவங்க. அதுக்கு பதில் அந்த குழந்தையவே கூட்டு வச்சு விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டதும் ஆமாம் இல்லை இது கரெக்டான விஷயம் தானே, இதை யோசிக்க மறந்துட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் சிந்தனை எல்லாம் ஒரு பக்கம் மேலே மேலே வளர்ந்துன்னு போனாலும் இந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நாம் ஒரு பக்கம் மேலும் மேலும் நம்மளை வளர்த்துக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கேவுக்கு எதிராக போடப்பட்ட சூழ்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த கேஸை முடக்க பார்க்குறாங்க. ஆனால் என்னதான் பண்ணாலும் ஏதான் பண்ணாலும் இந்த கேஸை முடக்க முடியாது. இந்த கேஸ் இப்படியே தான் போக போகுது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் இதை நம்ம மூடி மறைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. அதே சமயத்தில் எஸ்எஸ்கே என்னால் முடியல, எனக்கு திரும்ப வழி வர மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கடா போயிடுறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறாரு நம்ம எஸ்எஸ்கே. நான் அப்படி என்னதான் பாவம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், அப்படி என்னை கொல்லுன்னு சொன்னா கூட எனக்கு தூக்கு தண்டனை குத்துருங்க, என்னை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்க கங்கன காட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. அப்படி என்ன என் மேலே பகை, அப்படி என்ன என் மேலே வன்மோ, நான் அந்த கார்த்திகை மறுபக்கம் அஞ்சலி இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லது செஞ்சேன், இதெல்லாம் ஒரு தப்பா, என் வாழ்க்கையில் எல்லாமே புரட்டி போட்டு என்னை அடிக்கிறீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நீலக்கண்ணீர் விட ஆரம்பிச்சிடறாங்க. நீலக்கண்ணீர் விட ஆரம்பிச்சிடறாரு. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க நீதிபதியே. சரி ஆதாரம் தாங்க எல்லாமே பேசும், கௌதம் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரோட ஆதாரத்தெல்லாம் அவர் நிரூபிச்சிட்டாரு. வக்கீலும் அதே சமயத்தில் வந்துடுறாங்க, வந்து ஆதாரத்தை அவங்களும் காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஓகே எஸ்எஸ்கே நீங்கள் ஜெயிலு தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை, இன்னொரு 6 மந்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்னமே பேசாமல் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு ஜாமீன் கூட வழங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பேசவும் முடியாமல் மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மௌனோட இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு ஜாமீனும் எப்படியோ ஒரு வழியாக வாங்கிடுறாங்க. எஸ்எஸ்கே வெளியே வந்துட்டு என்ன கௌதம ஏதோ என்னால் ஜாமீன் வாங்க முடியாது, அது வாங்க முடியாது, இது வாங்க முடியாது, நீ தான் ஜெயிக்க போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாவனை காட்டின இருந்தால் இப்போ பார்த்தியா காசுன்னு ஒன்று இருந்தால் போதும், யார் வேணாலும் எந்த இடத்துனாலும் நினைச்சு நிற்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக நான் அமைஞ்சிட்டேன். பார்த்தியா, இதுக்கு தான் சொல்கிறது, என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பேசணும். நான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுனா நீ தாங்க மாட்டேன், ஏன்னா நீ பில்கா பாயிண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே அப்படியே வாயிலே வட சூட ஆரம்பிக்கிறாரு. என்ன எஸ்எஸ்கே உங்களோட நேரம் உங்களோட காலன்றதுனால உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லுவீங்க, எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுக்கணும்னு பார்க்குறீங்களே, எல்லாமே லாஜிக் ஓகே தான், ஆனால் எதுவுமே ஏற்றுக்க முடியாது இப்போதைக்கு. அதனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி நீங்கள் பொறுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் மாதம் வந்து உங்களை எந்த விதத்தில் அடிக்கணுமோ அந்த விதத்தில் அடித்து என் இடத்த நான் பொடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் அந்த இடத்துல வந்து கிளம்புறாரு. கார்த்தின்னு ஒரு பக்கம் நாளைக்கே வரண்டா, வந்து உன்னை கழுத்தை பிடிச்சி நாயை விரட்டி அடிக்கிற மாதிரி விரட்டி அடிக்க போகிறான், அப்போ தெரியும்டா அந்த கார்த்தி யாருன்னு சொல்லிட்டு. என் சொத்தை எல்லாமே சுருட்டி வச்சு அனாத நாய், நீ என் சொத்தெல்லாம் சுருட்ட பார்க்குறியா, உனக்கு எவ்வளோ திமிருக்கணும் எவ்வளோ அகங்காரங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்காங்களே, ஒரு வார்த்தைன்னு ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லைங்க, நான் என்ன பேசணும் நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போயினே இருக்காங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்னடா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேவலமான வேலைகளெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே சகிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கை நாம் உயர்ந்து போகணுன்ற மாதிரி நாம் உயர்ந்து போனால் மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டு இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் நம்ம பயந்து நிற்கிற வரையும் நம்மளை அடிக்க தாங்க வச்சுன்னு இருப்பாங்க. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல அவரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக போகிறாரு. போயிட்டு அதுக்கான ஆதாரம், அதாவது இப்போ வந்து இவர் சொத்து இவர் தான் சொல்லிட்டு இவர் வந்து திரும்ப பிரச்சனை பண்ணிருக்காரு, இது எப்படியாவது நம்ம உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போயிடறாரு. அங்கே போய் பார்த்தா ஐயோ எந்த ஒரு ஆதாரத்தையும் திரட்ட முடியலைங்க. இவங்க திருன்னு முழிக்கிறாங்க ஒரு பக்கம். ஐயோ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல, ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல, நம்மளுக்கு மட்டும் ஏன்டா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு, கடவுளே குருநாதா இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கதறி அழுதுன்னு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது, என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்களே, இந்த கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி பரவாயில்ல,
இருக்கட்டும், அனைத்து பிரச்சனையும் பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இதுக்கு மேலே பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பினா ஏதோ ஒன்று நடக்கும். முயற்சி தானே எல்லாம், நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அது போல தான் எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்ம பார்த்தாகணும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்க, அதாவது ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரவி கூட கூட்டு சேர்ந்துடுறாங்க. பைரவிந்துன்னு ஒரு பக்கம் ஏன் வீட்டில் வந்து என்னவே அதிகாரம் பண்ணுக்கிறியா, இலக்கியா இன்னும் 2 நாள் இப்போ பார்த்தல காட்டி ஒரு அப்படியே சும்மா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டு பண்ணாத மாதிரி ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு உனக்கு வரப்போகுது. அதெல்லாம் பார்த்து நீ ஒரு பக்கம் ஐயோ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை அப்படியே சும்மா சீரழிச்சிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அந்த அளவுக்கு உன் மேலே வெறியில் இருக்காங்க, வெறி கொண்டு இருக்காங்க. யாருக்கிட்டேருந்து உன்னை காப்பாற்ற முடியாது, இனிமே உன்னோட அழிவு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இதுக்கப்புறமும் நம்ம எதனா பேச முடியுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிலமையில தள்ளப்பட்டு இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, பிரச்சனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம இன்வால்வ் ஆகிறத பொறுத்து தான் இருக்குது. பார்ப்போம், இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நம்ம பாதையில் போயிட்டு இருக்கோம். அந்த பாதை நெருப்பு பாதையாக இருக்குமா முள்ளு பாதையாக இருக்குமான்றதை பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.